இப்போ எப்பவுமே ஒரு கட்சிக்கு அடிப்படை வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் பதவியில் இருக்கணும். கட்சி நிர்வாகிகள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பதவி கவுன்சிலரோ, ஒன்றிய கவுன்சிலரோ, ஊராட்சி மன்ற தலைவரோ, பேரூராட்சி மன்ற தலைவரோ, ஏதாவது ஒரு பதவியில் இருந்தால் தான் இந்த கட்சி வந்து அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் இங்கே கிராமங்களில் போய் கட்சி சேரும். இப்போ இவங்க பார்த்தா கடைசிக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆளும் கட்சி கூட்டணியில் இல்லை. அப்படிங்கும்போது மாறி மாறி கூட்டணியில் இப்போ பாமக ஒரு பலகீனமான நிலைமையில தான் இப்போ இருக்குது. ஓகே, அப்படி இருக்க பார்த்தா 2024 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பார்த்தா வந்து பாஜக கூட்டணியில் போய் சேருறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் சேர்ந்து தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் ஒரு பெரிய தோல்வி. அப்போ என்ன சொல்கிறார் ராமதாஸ், இப்போ வந்து என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து அன்புமணி வந்து காலில் விழுந்து கதறினாரு. ஓகே, இல்லைனா வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன் மிரட்டினாரு. அந்த அளவுக்கு இதெல்லாம் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை. மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல்வாதி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் மகனை பற்றியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரை பற்றியும் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பக்கமான அறிக்கைகள், மன வேதனைகள், மன குமுறல்களை சொல்றார்.